திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரம் என்கிற மிகவும் அருமையான கிராமம். அதில் இருக்கிற அதி அற்புதமான கோவில், அந்த கோவிலில் இருக்கிற அருமையான சிற்பங்கள், ஆளுயர சிற்பங்கள். கிருஷ்ணாபுரம் இந்த ஊர், அதாவது இந்த கோவில், நாம் இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த கோவில் வெங்கடாஜலபதி கோவில், கிட்டத்தட்ட திருநெல்வேலிக்கு ஒரு திருப்பதி மாதிரி அப்படின்னு இந்த உள்ளூர்காரங்க சொல்லுவாங்க. இந்த கோவிலில் உண்மையாக சொல்லணும்னா மூலவர் வெங்கடாஜலபதியை விடவும் இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் சிறப்பு வாய்ந்தவை, பிரபலமானவை. முக்கியமாக இந்த கோவிலுக்கு கலை அன்பர்கள் அந்த சிற்பங்களை பார்க்குறதுக்குனே வருவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எவ்வளவு பழசு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷம் அவ்வளோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 400-450 வருஷம். 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலை கட்டினவர் கிருஷ்ணப்ப நாயக்கர். இந்த கோவில் கோபுரம், கோவிலை சுற்றி இருக்கிற ரத வீதிகள், இந்த கோவிலுக்கு உண்டான பழைய ரதம், இதை எல்லாத்தையுமே செஞ்சவர் கிருஷ்ணப்ப நாயக்கர். கிருஷ்ணப்ப நாயக்கர் யார் அப்படின்னா 2வது மதுரை நாயக்க மன்னர். மதுரை நாயக்க பரம்பரையை ஆரம்பித்தவர் சொக்கநாத நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர். அந்த விஸ்வநாத நாயக்கருடைய மகன்தான் இந்த கிருஷ்ணப்ப நாயக்கர். அவருடைய பேராலே இந்த ஊர் கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் 2 கல்வெட்டு, 5 செப்பைய காப்பர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, செப்பேடுகள், 5 செப்பேடுகள் கிடைத்துள்ளன. அந்த கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நான் இப்போது சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணாபுரம்னு இந்த பேர் வந்தது, கிருஷ்ணப்ப நாயக்கன் இதை கட்டினது, அதெல்லாம். இந்த கல்வெட்டை பேஸாக வச்சு அதிகமாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ நாம் உள்ளே இருக்கிற சிற்பங்களை பற்றி தான் பேசணும். சிற்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த மன்மதன் சிற்பம், ரதி சிற்பம், குறவன், குரத்தி, இந்த மாதிரி சாதாரணமாக இந்த நாயக்கர் கால கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே இந்த கோவில்களில் உண்டு. என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு மற்ற கோவில்களில் இருக்காது. அந்த அளவுக்கு நாயக்கர் கால சிற்பங்களுடைய சிறந்த உதாரணமாக இந்த கோவில் விளங்குதுங்கிறது உண்மை. திருநெல்வேலி வரைக்கும் வர்றவங்க, பக்கத்தில் நிறைய ஊர்களுக்கு வர்றவங்கெல்லாம் இந்த கிருஷ்ணாபுரமும் இந்த சிற்பங்களை கண்டு காணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நன்றி.